அவருக்கு அண்ணா திமுகவை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை. இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி நாக்கூசம் இல்லையா? சேராத இடத்துக்கு போய் சேர்த்துட்டீங்க. நீங்களே யாராலையும் காப்பாற்ற முடியாது. இங்க யார் வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரியும். இங்க யார் அமைச்சராக தெரியும். அவரை மன்னிக்கலாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரவென்றும் பகலென்றும் பாராம தொண்டர்கள் ரத்தத்தை வீரிவா சிந்தி அவருக்கு எம்எல்ஏ அடையாளத்தை கொடுத்து அம்மா அவர்களுக்கு அமைச்சர் என்ற முகவரியை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் அடையாளம் காட்டப்பட்ட இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தினம் மந்திரியா இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சனம் செய்கின்ற மன்னிக்கலாமா? மன்னிக்கலாமா? பச்சோதி மாறி இருக்கிறவங்களை எந்த காலத்துக்கு நம்பாதீங்க. அந்த காலத்தில் எட்டப்பன் சொல்லுவாங்க. அப்படி எட்டப்பர் தான் இன்றைக்கு அமைச்சரா இருக்கிறார். இந்த தொகுதியுடைய அமைச்சர் எண்ணி பாருங்க. இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ரத்தத்தை வீரியா சிந்தி அடையாளத்தை கொடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் அமைச்சர், கொஞ்சம் அமைச்சர், ரத்தத்தை வீரியாக சிந்தி இன்றைக்கு உங்களுடைய உழைப்பை கொடுத்து தான் முகவரி கொடுத்திருக்கிறாங்க. அதை மறந்தவருக்கு தகுந்த தண்டனை வழங்குவீங்களா? இன்னைக்கு கூட பேசுறார், என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார். அவருக்கு அண்ணா திமுகவை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை. ரகுபதி அவர்களே, நீங்க ஆட்சியில் இருக்கின்ற அந்த அதிகாரத்துக்காக இங்கே இருந்து குரங்கு மரத்துக்கு மரம் தாவர மாதிரி தாவி திமுகவுக்கு போயிருக்கிறீங்க. அங்க நீங்க எந்த அளவுக்கு கூவுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பதவி நிற்கும். கூவுறதை நிறுத்தினீங்களா பதவி போயிடும். இன்னைக்கு பேசுறாரு உதயநிதி அவருடைய செல்வாக்கில் வந்தாராம். அப்படியே வந்தாரு. அப்படின்னா இருக்கிற திமுக காரன் என்ன ஆச்சு? இங்க இருக்கிற திமுக காரன், தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரன் பல ஆண்டுகளா உழைச்சி ஓடா தேஞ்சு போய் அவர்களுடைய உழைப்புல இவர் வெற்றி பெற்று இன்றைக்கு வந்து கூவிக்கிட்டு இருக்கார். திமுக அடிமை சாசனம் எழுதி விட்டு, அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று இன்றைக்கு எட்டப்ப மாதிரி செயல்படுகின்ற திரு ரகுபதி அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு உங்க யோக்கியதும் இல்ல, அருகதையும் இல்ல. இன்னைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை உருவாக்கிய இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி நாக்கூசம் இல்லையா? ஒரு மனிதன் என்றால் அந்த மனித குலத்திற்கு தேவையான ஒழுக்கம் தேவை. அவருடைய வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு 6 அறிவு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். அது கூட இல்லாம நன்றி மறந்து இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்யறீங்களே, எவ்வளவு படுபாத செயல்! நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று ஹீரோ உண்டு. இவருக்காகத்தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு நினைக்கிறேன். திரு ரகுபதியை இருக்கிற ஆட்களுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. திரு ரகுபதி அவர்களே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். அதுபோல உங்களுடைய நடைமுறைக்கு நீங்க இப்போ திமுகவில் பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் மக்கள் யாரும் பொருட்படுத்தல. நீங்க தவறி வழி தவறி பாதை தவறி சேராத இடத்துக்கு போய் சேர்த்துட்டீங்க. நீங்களே யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் நீங்க ஓட்டலாம். இன்றைக்கு இதையும் புரட்சி தலைவி அம்மா பெயரை தான் காலேஜுக்கு இருக்குது, ஜே காலேஜ். அப்படி அந்த காலேஜ் வச்சுக்கிட்டு அம்மா அண்ணா திமுக அரசிய அம்மா கட்டி காத்த இயக்கத்தை அவதூறா பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ எம்எல்ஏ இருக்கும் போது எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க? இதுக்கு யாரு காரணம்? அண்ணா திமுக காரணம். அண்ணா திமுக என்ற பெயர் இயக்கம் உங்கள் பின்னே இருந்த காரணத்தினாலே
உங்களுக்கு அமைச்சர் என்ற முகவரி கிடைச்சு இன்றைய தினம் அந்த அமைச்சருடைய முகவரியில் தான் திமுகவிலே உங்களை இணைச்சிருக்கிறாங்க. நீங்க போய் கூவுங்க, நாங்க வேண்டாங்கல்ல. இவர் மட்டுமா, அண்ணா திமுகவிலிருந்து 8 பேர் திமுக அமைச்சராக, அண்ணா திமுக போனவங்க 8 பேர் திமுக அமைச்சராகிறாங்க. அப்படின்னா அந்த கட்சி செல்வா கலந்துட்டது, அந்த கட்சி திவாலாகி போச்சு. இங்க இருக்கிறவங்க போய் தான் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, திமுக இரவென்றும் பகலென்றும் உழைத்து அந்த கட்சி வளர்த்தவர்களுக்கு அங்க இடம் இல்ல. இந்த நம்முடைய கட்சியிலிருந்து இன்றைக்கு வெளியேறி திமுக போய் அடைக்கலம் போய் அடைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் நல்ல நல்ல இலக்கா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.